is given in page number 89 for class 11 English. Write a letter to the counselor of your ward. உங்கள் வார்டில் இருக்கிற கவுன்சிலருக்கு ஒரு லெட்டர் எழுதி எக்ஸ்பிளைனிங் ஒய் பார்க் இஸ் நெசசரி இன் யுவர் லொக்காலிட்டி. உங்கள் ஏரியாவில் ஏன் பார்க் வந்து தேவை, பிஏஆர்கே பார்க். அது வந்து இந்த லெட்டர் டேட்டு ஃப்ரம் தென் டு தென் சப்ஜெக்ட் ரிக்வெஸ்டேஷன் ஃபார் எ பார்க் இன் அவர் லொக்காலிட்டி. எங்கள் ஏரியாவில் ஒரு பார்க் தேவை. ரிகார்டிங் ஆரிஜினா ரிகார்டிங் அதை பற்றி. ஸோ ஐ எக்ஸ்எக்ஸஸ் நேம் வேணாலும் எழுதிக்க. ஏ ரெசிடெண்ட் ஆஃப் ரெசிடெண்ட்டாக அங்கு நான் என்னுடைய குடியிருப்பு அங்கு உள்ளது. ரெசிடெண்ட்னா குடியிருப்பு உள்ளது. ஆஃப் வார்டு 24 ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ரெசிடெண்ட். எல்லோருக்காக நான் வந்து இந்த லெட்டர் எழுதுகிறேன் அப்படிங்கிறத ஆன் பிஹாஃப் ஆஃப் மற்றவர்களுக்காக நான் வந்து இந்த லெட்டரும் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல் த ரெசிடென்ட்ஸ் அந்த குடியிருப்பை சார்ந்த அனைவர்களின் சார்பாக, அந்த வார்த்தை தான் கரெக்டு, சார்பாக நான் வந்து இந்த லெட்டரை எழுதுகிறேன். ரைட் யுவர் எஸ்டீம்டு செல்ஃப் டு ரிக்வெஸ்ட் யூ டு கன்ஸ்ட்ரக்ட் எ பப்ளிக் பார்க். ஒரு பொது பார்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இன் அவர் ஏரியா. ஏன்னா பார்க்ஸ் ஹவ் பிகம் இன்டிஸ்பென்சபிள் நெசசிட்டிஸ். மிக தேவையான ஒரு இதாக நமக்கு இடமாக உள்ளது. த சில்ட்ரன் அண்டு வெரி ஓல்ட் ஆர் ஹைலி அஃபெக்டட் பை பொல்யூஷன். குழந்தைகளும் பெரியவர்களும் பொல்யூஷன்னா என்ன சொல்கிறது, அதில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தூய்மையான காற்றெல்லாம் இல்லாமல் அஃபெக்ட் ஆகுறாங்க. தே ஹேவ் நோ பிளேஸ் டு சிட் பீஸ்ஃபுல்லி. அமைதியாக உட்காருவதற்கு ஒரு இடம் இல்லை. ஆர் ப்ளே ஹாப்பிலே. சந்தோஷமாக விளையாடுவதற்கு இடமில்லை. எ பார்க் மேக்ஸ் த ஏரியா பியூட்டிஃபுல்லாக. நம்ம ஏரியாவை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாற்றிடும். த ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வில் மேக் த ஏர் பியூர். பார்க்கில் வைக்கக்கூடிய அந்த மரங்களும் செடிகளும் கண்டிப்பாக ஏரை வந்து ப்யூர் பண்ணும், சுத்தமாக்கும். ஹென்ஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கன்ஸ்ட்ரக்ட் எ பார்க் இன் அவர் ஏரியா. வி ஷால் பி கிரேட்ஃபுல். நன்றியுடன் இருப்போம். இஃப் யூ டூ த நீட்ஃபுல். எங்களுக்கு தேவையான அதை செய்து கொடுத்தால், நீட்ஃபுல்னா தேவையானது, கிரேட்ஃபுல்னா நன்றியுடன் நாங்கள் இருப்போம். ஸோ யுவர்ஸ் ட்ரூலி திஸ் ஒன். ஸோ இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல், if you like this video, you please share it to your friends and subscribe my channel Gomathi Maths and English. Thank you.